வரனா நம்ம சினிமா வந்து என்ன நினைச்சிருக்கோம்னா டக்குன்னு கேட்போம். ஒரு படம் பேர் சொன்னால் யாருக்கும் ரஜினி படமா, கமல் படமா, விஜயகாந்த் படமா, சூர்யா படமா? அது ஆக்சுவலாக சினிமாவோட இதே கிடையாது. சினிமாவோட மெரிட் என்னன்னாக்கா அது எந்த டைரக்டரோட படம், அதை முதல்ல நம்ம ஹோல்ட் பண்ணிட்டோம்னா அதான் டைரக்டருக்கு வந்து எல்லாத்துலேயும் மிக முக்கிய பங்கு இருக்குது. அந்த படம் பார்க்குறது நம்ம டைரக்டர் பார்த்து தான் பார்க்கணும் ஒழிய நடிகர் பார்த்தோம்னா 41 பேர். சரி, யாத்திசை போயிடலாமா? யாத்திசை எத்தனை பேர் பாதியில் போயிட்டீங்க? நான் போக வேண்டியது, நான் போனோம்னா அந்த இது திற மறைக்கும் சொல்லி கம்மன் பிடிச்சிட்டேன். எப்படா முடியும் முதல்ல பார்த்துட்டீங்க? இல்லை இல்லை, இப்போ பார்த்தது பார்த்தேன். பார்க்கவே அந்த படத்துக்கு மட்டும் தான் யாரும் கை தட்டல. அதை நான் சொல்ல நினைச்சேன். கை தட்டாதப்ப நீங்க கண்டுக்கல, விமர்சனமே வேண்டியது, ஸ்கிப் பண்ணிட்டு அடுத்த படத்துக்கு போகலாம். இல்லை இல்லை, ஸ்கிப் பண்ண வேண்டியது, ஸ்கிப் பண்ண வேண்டியது இல்லை. மக்கள் இங்க இருக்கிற மக்களோட மைண்ட் ஆர்டிசை வந்து சில குறைபாடுகள் அது வேற ஒன்றும் இல்லை. அது வந்து தலைப்பே வந்து தென் திசைன்னே வச்சிருக்கலாம், ஆர்டிசைன்னு ரொம்ப வச்சிருக்கணும் அப்படிங்கிற அவசியமே ஒன்றும் கிடையாது. ரெண்டாவது அந்த படத்துடைய லாங்குவேஜ் வந்து சாதாரண தமிழ்லேயே விட்டுருக்க வந்து செந்தமிழாக வச்சுருக்கலாம். அது யாருக்குமே புரியாத ஒரு மொழியை கொடுத்து அதுக்கு ஒரு சப்டைட்டிலை போட்டு, தமிழுக்கு தமிழையும் சப்டைட்டிலை போட்டு, அது மாதிரிலாம் பல குளறுபடிகள் இருந்தது. ஆனால் அந்த படத்துடைய கருத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமான கருத்து. யார் அரசனாக இருந்தாலும் சரி, எந்த அரசாக இருந்தாலும் சரி, அதிகாரம்தான். அதிகாரத்தை நோக்கியதாக அந்த அதிகாரத்தை தக்க வைத்துக் கொள்வதற்கும் அந்த அதிகாரத்தை செலுத்துவதற்குமான எல்லா வடிவங்களையும் எல்லா முயற்சிகளையும் யார் அரசாக இருந்தாலும் செய்யும் அப்படிங்கிற ரொம்ப அற்புதமான ஒரு கருத்து. அதனால தான் அது சேரர் சோழர் பலருக்கே குழம்பு, சேரனா சோழனா பாண்டியனா என்னன்னு தெரியாது. முடிவாக சொல்ல வர்றது யாராக இருந்தாலும் சரி, சேராக இருந்தாலும் சரி, சோழராக இருந்தாலும் பாண்டியனாக இருந்தாலும். இதில் வந்து செகண்ட் லீடு எடுக்கிற மாதிரி கடைசி காட்டுறாரு இந்த படத்தில். அது வந்து இது வந்து ஒரு ஹிஸ்டாரிக்கல் மூவி கிடையாது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அதனால இந்த டைரக்டர் வந்து இந்த ஃபர்ஸ்ட் மூவிலேயே தான் என்ன சொல்ல வந்தாரோ அதை சொல்லிட்டாரு. இந்த படத்துக்கு வந்து ஐ டோன்ட் திங்க் தட் இட் ரிக்வயர்ஸ் செகண்ட் பார்ட் தேவையில்லை. இது ஒரு கதை இல்லை. என்ன டைரக்டர் வந்து உள்ளடக்கமாக உட்கருத்தாக என்ன சொல்லணும்னு நினச்சிட்டாரோ அதை அற்புதமாக சொல்லிட்டார். இந்த படம் வந்து என்னுடைய பார்வையில் வந்து பல வகையில் வந்து ஒரு சிறந்த படம் தான். நான் கம்பேரட்டிவாக வரும்போது தான் குற்றக்கடிதம் முதல்ல வைக்கிறேன். அந்த படத்தினுடைய சண்டை காட்சியெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த இங்கிலீஷ் படம் ஒரு 300 ஒரு படம் இருக்குது, எல்லாரும் பாருங்க. ஒரு கிரீஸ் நாட்டுடைய ஒரு சிற்றரசனுடைய படை, ஒரு மிகப்பெரிய படை வரும். கிட்டத்தட்ட ஒரு 30,000-40,000 பேர்களுக்கு லட்சக்கணக்கில் ஆட்களை கொண்ட யானை படைகளை கொண்ட மிகப்பெரிய படை வரும்போது ஒரு 300 வீரர்களை மட்டுமே வச்சு அவங்க வர்றதை வந்து தடுத்து நிறுத்துவாங்க. அந்த படத்தினுடைய சில காட்சிகளை கூட, காட்சி அமைப்புகளை கூட இந்த படத்தில் வந்து அந்த டைரக்டர் காட்டியிருக்காரு. அந்த வீரர்கள் எல்லாம் மொத்தமாக ஓடி வரக்கூடிய காட்சி, அவங்க சவுண்டு, அவங்களுடைய அந்த எஃபெக்ட், இதெல்லாம் ஆக அப்படி இன்னும் யாரும் கைதட்டலைங்கிறது. நீங்க பாத்தீங்கன்னா மகாபாரதத்துல வர அபிமன்யுவோட ஒரு சீனை இதுலயும் வச்சிருப்பாரு. அந்த ஒருத்தர் இவனோட 2வது தளபதியா இருப்பான் இல்லையா, அவன் போய் படையை கூட்டிகிட்டு வரும்போது அவனை அதே மெத்தட்ல அட்டாக் பண்ணுவாங்க. அப்போ அவன் போராடுவான். அவனை கடைசியில அந்த ஒவ்வொருத்தர தட்டி அவனை சாவடிக்க வர வாங்கடா அடிச்சிடுங்கடா அப்படின்ற மாதிரி வர. அதெல்லாம் அந்த அபிமன்யு அந்த மகாபாரதத்துல வரக்கூடிய அந்த காட்சி தான் இங்க அவர் காட்சி கொடுத்திருக்கு. சிறந்த படம் தான் யாத்திசை. மெயினாக இங்கே நம்ம ஸ்க்ரீன் பண்ணதுக்கும் ஏன் முக்கியமான படம்னா சாஃப்ட்னா அப்படியே 300 இதெல்லாம் அதோட பட்ஜெட் என்ன இருந்திருக்கும், இதோட பட்ஜெட் இல்லை நான் என்ன சொல்ல வரேன்னா, இல்லை அதை என்ன சொல்கிறேன்னா, இப்போ இது என்ன, இது ஏன் ரொம்ப ரொம்ப முக்கியமான படமாக நான் சொல்கிறேன்னா, இதுதான் அவங்க இருந்த பட்ஜெட்டுக்கும் அவங்க உருவாக்கின விஷயம் வேறு. இப்போ அவங்க நம்ம நினச்சி பார்க்கவே முடியாது. கரெக்டாக எனக்கு பட்ஜெட் தெரியல, ஆனால் ரொம்ப ரொம்ப நம்ம எவ்வளோ நினைக்கிறோமோ அதில் கால்வாசி தான் இருக்குது. அதெல்லாம் இல்லை, அது சும்மா அவ்வளோ எனக்கு தெரிஞ்சு 1.5 பண்ண படம். அவ்வளோதான் 1.5 தான். கூலி வந்து 400 கோடி. ஓகேவா? இல்லை நான் ஒரு பேஜ் சொல்கிறேன். அதை வந்து நம்ம இருக்கிற சோர்ஸை வச்சு என்ன பண்ணுறோம் அது ஒன்று இருக்கு இல்லையா. நம்ம எதை சப்போர்ட் பண்ணணும். அதே மாதிரி இந்த லாங்குவேஜ் அது லாங்குவேஜும் பார்த்தீங்கன்னா சார் சொன்னது, சினிமாங்கிறதே வந்து நம்ம போக முடியாத இடத்தையும் பார்க்க முடியாத இதையும் அனுபவிக்க முடியாத விஷயத்த வந்து நம்மளுக்கு கடத்துறதுக்கு
இப்போ அந்த தமிழ் பேசியிருப்பாங்கன்னு தெரியும், எப்படி பேசியிருப்பாங்கன்னு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கற்பனையாக பண்ணலாம். ஒரு இயக்குனரோட கற்பனையாக வரும்போது எவ்வளோ அழகாக நீங்கள் இன்னொரு டைம் பார்த்தீங்கன்னா நீங்கள் புரிஞ்சுக்கிறத விட்டுங்க. நீங்கள் நேற்று சார் சொன்ன மாதிரி எல்லாத்தையும் புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறத அந்த தமிழோட அழகும் அந்த தமிழோட இது இருக்கு இல்லையா, அது நம்ம எங்கே தான் தெரிஞ்சுக்குவோம்? யாராச்சும் ஒருத்தர் நம்ம சொல்லணும் இல்லையா, அதுக்காக அதான் கமர்ஷியல் ரீச் அது தேவையில்லை சார். அது அவங்களாம் அவர் முடிச்சு அவங்க தெரிஞ்சதாக எடுத்திருப்பாங்க. அது ஒன்று. அது என்னன்னா அந்த சோர்ஸ் நம்மளுக்கு எங்கே கிடைக்குது, நம்ம ரெஃபரன்ஸ் எங்கே எடுப்போம், படிக்கலாம், இது பண்ணலாம். அதுக்கான இங்கிலீஷ் தெரியாமலாம் பார்த்துருக்கோம். அந்த மாதிரி பார்க்குற மாதிரி அந்த விசுவலைசேஷன்லேயே அது கடத்திடுவாங்க. அதுக்கு வந்து லாங்குவேஜ் முக்கியம் கிடையாது. அதான் இதெல்லாம் என்னன்னாக்கா நம்மளால படிக்க அவரோட அல்டிமேட்டாக அவர் அதிகாரம் தான் எல்லாத்தையும் வந்து கட்டமைக்குது அப்படிங்கிறத வந்து ஒவ்வொரு இடத்துலையும் தெளிவாக சொல்லிட்டு வராங்க. அவர் வந்து இவர் இந்த யவனர் கூட்டம் வந்து அவரை விரட்டிட்ட பிறகு கூட அவருக்கு பொண்ணை கொடுத்து அவருக்கு படையை கொடுத்து எல்லாம் கொடுக்கறது வரதுக்காக அவங்க கூட்டத்துக்கு ஒரு அதிகாரம் கிடைக்கணும், இவர் எப்படியும் திருப்பி மன்னர் ஆகிடுவாருன்ற ஒரு உறுதிப்பாட்டில் அவங்க பொண்ணை கொடுக்குறாங்க, யானையை கொடுக்குறாங்க, குதிரையை கொடுக்குறாங்க, ஆளை கொடுக்குறாங்க, எல்லாம் கொடுத்து சப்போர்ட் பண்ணுறாங்கன்னா காரணம் அதுதான். இவரால் திரும்ப இவர் அதிகாரத்துக்கு வந்துடுறார். அப்போ நம்ம பொண்ணு பின்னாடி வரக்கூடியவங்களும் அதிகாரத்தில் இருப்பாங்க. அப்படிங்கிறது தான் எல்லாமே அந்த அதிகாரத்தை நோக்கி தான் அதை மையப்படுத்துறாரு. அதெல்லாம் சிறப்பாக தான் செஞ்சுருக்காரு. நல்ல படம் தான். இதில் வந்து அந்த காட்டு மாறாண்டி கூட்டம், அதாவது நாகரிகம் இல்லாதவங்க எப்படி அவங்களுக்கு இதை ஆக்குபை பண்ணணும், இந்த ட்ரோன் வரணும்னு அவங்களுக்கு என்ன இருக்கு, அது எப்படி கொண்டு வர்றாங்க, அவங்களோட சாக்ரிஃபைஸுக்கு அவங்களோட சண்டை போடுற விதத்துக்கும் இவங்க ட்ரெயின் ஆனவங்க சண்டை போடுற விதத்துக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்கு. நம்ம எதிரியை தாக்குறோம்னா அவன் என்ன பலம்னே தெரியல, இவனுக்கு வந்து நான் வரணும் அவ்வளோன்ற அது மட்டும்தான் இருக்கு. இந்த மாதிரி தாட்ஸ் நிறைய இடத்துல எல்லாருக்குமே இல்லை. ஒரு நல்ல டைலாக் வச்சுருப்பாங்க, அந்த அரசி சொல்லுவா, காட்டு முன்னாடிகள்லாம் அரசாகணும் அப்படிங்கிறது. ஒரு வரி என்னன்னா அவங்க வந்து ஃபோர்ஸ்டாக காட்டு முன்னாடி ஆக்கப்பட்டவங்க தான். அவங்க ஒரு நிலத்துல இருந்து வாழ்வு தான் விரட்டி அவங்கள வந்து பழைய நிலத்துக்கு அமைச்சிருக்காங்க. அந்த திருப்பி அவங்களோட இடத்த மீட்டெடுக்கணுன்ற உணர்வு அவனுக்கு இருக்கும். அதை வந்து அவன் சக்சீட் ஆகலைங்கிறது வேற. ஆனால் அதுக்கான போராட்டத்தை வந்து அவன் மனுஷன் எப்பவும் கைவிட மாட்டான். அதை தான் வந்து டைரக்டர் வந்து 2வது பார்த்தா இவனோட பையன் வந்து திருப்பி மேலே வருவான் எடுப்பான் அப்படிங்கிற ஒரு இதெல்லாம் அவர் வைக்கிறார், ஒரு லீடு வைக்கிறார். அது வந்து அது உண்மையான கதையாக இருக்கலாம், இல்லை நடக்காத கற்பனை கதையாக இருந்தாலும் ஏன்னா அது வந்து அடுத்த ஜென்ரேஷன் அப்படிங்கிற, அதாவது இந்த சாலிவாகனன் வருடன்லாம் போடுறாங்க. அந்த சாலிவாகனன் அப்படின்ற அந்த கேரக்டர் ஒரு 2000 வருஷமாக இருந்த ஒரு விக்ரமாதித்தனையே அவர் அடிச்சுட்டு வராரு. அப்படிங்கிறதுனால சாலிவாகனன் வந்து நம்ம இன்னும் சாலிவாகனன் வருடம் கொண்டாடிட்டு வரோம். ஸோ அதனால் ஒரு சின்ன இதுவாக இருக்கிறவங்க வந்து ஒரு பெரிய அரசனை வந்து இது கோலியாத் அந்த இதெல்லாம் கூட அந்த ஓமையெல்லாம் டேவிட் கோலியாத் அந்தெல்லாம் கூட அதுதான் ஒரு சின்ன இதுவாக நம்ம இருக்கிறோன்றது தான். நம்ம பெருசு கூட வந்து மோத முடியாதுன்னு கிடையாது. அந்த வில் பவர் அந்த எண்ணம் உங்களுக்கு உருவாயிடுச்சுன்னா அது நிச்சயம் சக்சீட் ஆக முடியுன்றதுக்கு தான் இந்த மாதிரி கதைகள்லாம் கொண்டு வரும். ஸோ அது மாதிரி அவங்க அந்த தேவராசி சிஸ்டம் இந்த ஃபீமேல் அவங்க எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க, அந்த இடைப்பட்ட ஆளோட பவர் எப்படி இருக்கு, அவன் டைரக்டா எதுவுமே பண்ணல, ஆனால் எல்லாத்தையும் நடத்திடுறான், நான் பண்ணிடுவேன் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி இங்கேருந்து மூவ் பண்ணுறான். இதில் இன்னொன்று அங்கே பல்லர்கள்லாம் அவங்களெல்லாம் அந்த ஃபீமேல் தான் வந்து த்ரோனில் இருக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. ஆனால் அவங்களோட பொண்ணையே ஒரு பொருளாக அவங்களும் ஹேண்டில் பண்ணுறாங்க. ஸோ விமனை எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்கன்றதுல கொஞ்சம் இப்போ வரைக்கும் அப்படிதான். அந்த படுக்கையறை காட்சியில கூட குறிப்பிடுவாரு, ஒன்னும் கூட நான் ஒரு பொண்ணா பாக்கிறேன் கண்பில்லையான்னு கேட்கும்போது அதெல்லாம் இல்லை. முக்கியமான பாயிண்ட் அந்த படத்துல சூப்பர் டைலாக். எல்லாமே அதிகாரம் தான். ஒரு பொண்ணை ஹேண்டில் பண்ணுறது அதிகாரம், ஒரு மண்ணு பொண்ணு எல்லாமே எல்லாமே அதிகாரத்துக்கு கீழே தான் இருக்குது அப்படிங்கிறத சொல்லுவாங்க. அது மாதிரி இதில் பிரபலமான நடிகர்கள் இல்லாதது இந்த படத்துக்கு ப்ளஸ்ஸாக மைனஸா? நடிகரை நம்பிதான் இல்லை அதெல்லாம் இல்லை, அது ப்ளஸ். இப்போ ஏன்னா அந்த பாண்டிய மன்னனா அவன் இன்டர்வல் கிட்ட காட்டுறான். அவன் வரும்போதே பார்த்தீங்கன்னா அந்த கேரக்டருக்கு வந்து நம்ம அவர் நடிகரை ஏற்கனவே நடிச்சிருக்காரு, அதெல்லாம் மறந்துட்டு நம்ம அவராகவே பார்க்க ஆரம்பிக்கும் இல்லையா. அது வந்து நம்மளுக்கு ரொம்ப பெருசாக அறிமுகம் இல்லாத இது ஆக்சிடென்டாக நடந்திருக்கும். டைரக்டரும் பெருசாக யாராச்சும் யோசிச்சு வச்சிருக்கலாம். ஆனால் இது நடக்கும்போது சில விஷயம் சினிமாவுக்கு மேஜிக் நடக்கும், அந்த மாதிரி ஒரு மேஜிக் தான். அதே மாதிரி இந்த படம் வைலன்ஸ் தான் ஃபுல்லாக, இது பயங்கர வைலன்ஸ் தான். ஆனால் இது வந்து இந்த வைலன்ஸு உங்களை என்ன பண்ணுது, உங்களை 4 பேர்த்த அடிக்க வைக்குதா, இல்லை போரை பற்றிய உங்கள் ராஜாக்கள் பற்றிய இமேஜ் எல்லாம் மாற்றுதா?
ரொம்ப அருமையான ஒரு இது பாயிண்ட் உண்டாக்குனார். இப்போ நம்ம இந்தியா சைனா வார், பாகிஸ்தான் வார், அவன் ஜெயிச்சிட்டான் இவன் ஜெயிச்சிட்டான்றீங்களா? ரியல் பேட்டில் ஃபீல்டை போய் பார்த்தீங்கன்னா நீங்கள் சண்டை போட்டிருந்தீங்கன்னா வாழ்நாள் முழுக்க வெறியனாக இருப்பீங்க. உங்களுடைய உயிரை கையில் எடுத்துகிட்டு எப்படி சாரனுடைய அந்த 4ஆம் தளத்தில் அந்த ஒரு ட்ரென்ச் உள்ள போய் சார் காட்சியில் எப்படி அது ஒரு மாற்றம் உண்டாக்குன்னு காட்டுறாரோ அது மாதிரி violence is bad, but you cannot live without it. It is very very part of human history. ஆனால் இந்த மாதிரி ஒரு யுத்தங்கள் நடக்கும்பொழுது இங்கே இருக்கும்போது பாகிஸ்தானை ஜெயிச்சிட்டோம், சைனாவை ஜெயிச்சிட்டோம், ஸ்ரீலங்காவை ஜெயிச்சிட்டோம், ஜெர்மனியை ஜெயிச்சிட்டோம் பேப்பரில் பார்க்குறதுக்கும் இந்த மாதிரி சினிமாவை பார்த்தீங்கன்னா வார் இஸ் ஈவில் அப்படிங்கிற கருத்து மக்கள் நடுவில் உண்டாகணும். அது ரொம்ப முக்கியமான இந்த அறிவுரையை மறந்துடக்கூடாது. ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த சினிமாவில். இட்ஸ் அ வெரி கோரி சீன். இப்போல்லாம் போட்டுடுறாங்க இந்த இதை வீடியோ பார்க்காதீங்க, இதில் ரொம்பவே இதாக இருக்குது அப்படின்னு சொல்லி முதல்ல அறிவுரை சொல்கிறாங்க. ஆனால் இந்த படத்தில் அது சொல்லலை. இது ரொம்ப இன்னொன்று இன்றைய உள்ள அரசியலோடு இதை ரிலேட் பண்ணி பாருங்கள். நான் எந்த ஒரு அரசியல்வாதியும் இல்லை, அதை தவறுங்க. அந்த ஈழத்தினுடைய சண்டையை இங்கே இருக்கிறவங்க வந்து இந்த பாண்டியங்களை வந்து அதாவது முதல்ல ஒரு ஆர்கனைஸ்டு ஆர்மியாக இல்லாமல் வந்து எப்படி அவங்க சண்டை போட்டாங்க, இப்போ நக்சல்வாதிகள் எப்படி சண்டை போடுறாங்க, அதே மாதிரி இந்தியாவில் மட்டும் இல்லை எல்லா நாடுகளையும் பிரிவினைவாதம் நடந்துகிட்ருக்குது. ஸ்பெயினில், ஃப்ரான்ஸில், எத்தியோப்பியாவில் இந்த மாதிரி கலகங்கள் இல்லாத நாடே கிடையாது. எல்லா இடத்துலையும் வயலன்ஸ் நடந்துகிட்டு தான் இருக்குது. எல்லா இடத்துலையும் சில கும்பல்கள் அதிகாரத்துக்காக போராடு